ஸ்தோத்தரிக்கிறேன். என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவனென்றெண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். 1 தீமோத்தேயு 1:12. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் என்று சொன்ன அப்போஸ்தலர் பவுல் தானே எல்லாவற்றுக்காகவும் ஸ்தோத்திரம் செய்கிற முன்மாதிரியாக விளங்கினார். பிரச்சினைகளின் மத்தியில், போராட்டங்களின் மத்தியில் அவர் ஸ்தோத்திரம் செலுத்தினார். அவர் ரோமாபுரி சிறைச்சாலையில் போடப்பட்ட போதும் கர்த்தரை துதித்தார். அந்த துதி எப்பொழுதும் அவருடைய வாயில் இருந்தபடியினால்தான் அவருடைய சந்தோஷத்தை யாராலும் எடுத்து போட முடியவில்லை. அவர் சிறைச்சாலையில் இருந்து பிலிப்பியருக்கு எழுதும்போது கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன், பிலிப்பியர் 4:4 என்று குறிப்பிட்டார். கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிற மனுஷனால்தான் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க முடியும். கோடிக்கணக்கான மக்கள் இருக்கும்போது கர்த்தர் அவருக்கு விசேஷமாய் கொடுத்த பாவ மன்னிப்பு, இரட்சிப்பின் சந்தோஷம், நித்திய ஜீவன், தெய்வீக சந்தோஷம், தெய்வீக சமாதானம் ஆகிய விலையேற பெற்ற காரியங்களை அவர் ஒருமுறை எண்ணி பார்த்தபோது அவரால் துதிக்காமல் இருக்கவே முடியவில்லை. ஆனந்த பரவசம் அடைந்து தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி துதித்தார். 2 கொரிந்தியர் 9:15. இரட்சிப்புக்காக மட்டுமல்லாமல் தன்னை உண்மையுள்ளவனென்றெண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். 1 தீமோத்தேயு 1:12 என்று அவர் சொல்கிறார். விசுவாசியாய் இருப்பதற்கே 1000 கோடி ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டுமானால் ஊழியக்காரராய் இருப்பதற்கு எத்தனை கோடி ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் அதிகமாக ஏறெடுக்க வேண்டும். கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது மட்டுமல்ல, என்னை உண்மையுள்ளவன் என்றெண்ணி இந்த ஊழியத்தை என் கரத்தில் தந்தாரே. பல வேளையில் நான் உண்மை இல்லாதவனாய் இருந்தாலும் என்னை அழைத்தவரோ உண்மையுள்ளவராய் இருக்கிறார். என்னையும் உண்மையுள்ளவன் என்றெண்ணி இருக்கிறார் என்று சிந்தனை அவரில் பளிச்சிட்ட போது அவரால் துதிக்காமல் இருக்கவே முடியவில்லை. கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்படுவது ஒரு சாதாரணமான காரியம் அல்ல. ஆரோனைப் போல அழைக்கப்பட்டாலொழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாய் ஏற்படுகிறதில்லை. எபிரேயர் 5:4 என்று வேதம் சொல்லுகிறது. T.L. மூடி என்ற பக்தன் ஓய்வுநாள் பாடசாலைக்கு பிள்ளைகளை கொண்டு செல்லும் ஊழியத்தை தான் முதலில் செய்தார். கர்த்தர் அவரை கனம் பண்ணி உயர்த்தி மாபெரும் சுவிசேஷகராக ஏற்படுத்தினார் அல்லவா? தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுடைய கரத்தில் ஒரு ஊழியத்தை கொடுப்பாரானால் அதை மிகுந்த பயபக்தியோடும் உண்மையோடும் உத்தமத்தோடும் செய்வீர்களாக. நினைவிற்கு, அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றியில் இருக்கும். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 22:4.